குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 19 ஏப்ரல் 2026 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அனாலிசிஸை பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மகளிர் ஆதரவு அதிகார கனவை தகர்த்த எதிர்க்கட்சிகள் பிரதமர் மோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் ஒரு காணொலியில் பேசியிருந்தார் மக்களுக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த 33% இடஒதுக்கீடு எதிர்க்கட்சிகள் கொண்டு வராமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஓகே, இந்த 131st அமெண்ட்மெண்ட் ஓகே இல்லையா, அது ஃபெயில் ஆகிடுச்சு இல்லையா. நேற்று நம்ம பார்த்துருந்தோம். பெரும்பான்மை இல்லாததுனால இரண்டு பங்கு, அதாவது 3/2 பங்கு அந்த பெரும்பான்மை இல்லாத 2/3 மெஜாரிட்டி இல்லாததுனால இதை ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு தான் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க மகளிர் மேலே அக்கறை இல்லாமல் பண்ணுறாங்க அதுன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் எல்லாரையும் ஒரு சாடி இருக்காரு நேற்று. ஓகே, பெண்கள் இவங்களை மன்னிக்க மாட்டாங்க அது இதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு இந்தி கூட்டணி, அதாவது எதிர்க்கட்சிகள் கூட்டணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் மகளிர் இடஒதுக்கீடை இப்போ கூட அமல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தொகுதி மறுசீரமைப்பு தான் எங்களுடைய எதிர்ப்பு. தொகுதி மறுசீரமைப்பு பண்ணாமல் நீங்கள் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை மட்டும் அமல் பண்ணால் நாங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, அடுத்து வந்தோன்னா அரசியலில் ஸ்கிப் பண்ணுறோம். இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் ஒன்று இருந்துச்சு, அதை மட்டும் பார்த்துடலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரூபாய் 12,980 கோடி நிதி தொகுப்புடன் பாரத கடல்சார் காப்பீட்டு குழுமம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வெஸ்ட் ஏஷியா க்ரைசிஸ் போகுது இல்லையா, ஈரான் அமெரிக்கா வார், இஸ்ரேல் வார். ஸோ இதனால் இந்தியாவோட சரக்கு கப்பல்கள் இல்லையா, இந்தியா நோக்கி வரக்கூடிய அந்த சரக்கு கப்பல்கள் கடுமையாக பாதிக்கப்படுது. அவங்க சம்டைம்ஸ் வர முடியறதில்ல, திடீர்னு இவங்க துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க இல்லையா, ரொம்ப லேட் ஆகுது சம்டைம்ஸ். இதனால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரேடர்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா. அந்த டைமுக்கு பழையபடி இல்லை, பழைய நிலைமையில் இல்லை இல்லையா. ஸோ அதனால் இவங்களுக்காக சிறப்பு காப்பீட்டு திட்டங்கள், இன்சூரன்ஸ் இது பண்ணுறாங்க. சப்போஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சு, அவங்க ப்ராடக்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ நம்ம காருக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போடுறோம்ல, கார் பைக் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதனால் மத்திய அரசு நிறைய திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. சரியா? உள்நாட்டு காப்பீட்டு குழு, அதாவது ஒரு ஸ்பெஷல் இண்டிஜினியஸாக செயல்படக்கூடிய ஒரு காப்பீட்டு ஒரு இன்சூரன்ஸ் கமிட்டியை இவங்க அமைச்சிருக்காங்க. சரியா? மத்தியம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்டில் பண்ணுவாங்க. சரியா? அதாவது என்னென்ன கப்பல்லாம் இந்திய கொடி அல்லது இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள கப்பல்கள் மற்றும் இந்தியாவிலிருந்து புறப்படும் அல்லது இந்தியா நோக்கி வரும் சரக்கு கப்பல்களை ஒரு இறையாண்மை உத்தரவாதத்தை அளிக்கும் விதமாக இந்த காப்பீட்டு குழுமம் உருவாக்கப்பட்டுள்ளது. சரியா? குழுமத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது இந்தியாவோட கொடி பொருந்தியோ இல்லை இந்தியா நோக்கி வரக்கூடிய இந்தியா சம்மந்தப்பட்ட ஒரு கப்பலாக இருந்தால் அதுக்கு இந்த குழுமம் ஒரு பாதுகாப்பு வழங்குறாங்க. சரியா? இந்த நிதி தொகுப்பு நிலையற்ற கடல் வழி பாதைகளை கடக்கும் சர்வதேச நாடுகளிலிருந்து இருந்து இந்திய துறைமுகங்களுக்கு சரக்குகளை ஏற்றி வரும் கப்பல்கள் மற்றும் இந்திய துறைமுகங்களிலிருந்து சரக்கு ஏற்றி செல்லும் கப்பல்களுக்கு மலிவு விலை காப்பீடு தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்யும். அதுதான் இந்த குழு கமிட்டியோட வேலை. ஓகே, அதை கண்காணித்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த கமிட்டியோட வேலை. ஓகே, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்ன பேர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சரி, எதுக்காக கொண்டு வராங்க, ஏன் கொண்டு வராங்க, அவ்வளோதான் மேட்டர். ஓகே, அடுத்து வந்தோம்னா நம்ம குடியரசுத் துணைத் தலைவர் இலங்கை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு. சரியா? இன்றைக்கும் நாளைக்கும். ஸோ அதை பற்றி ஒரு ஸ்பெஷல் ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க. இவர் ஒரு தமிழர்ன்ற போது இலங்கை தமிழர்களோட கோரிக்கையும் கொஞ்சம் வெளிப்படலாம், அது ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது என்னன்னு பார்ப்போம். அவர் போனதுக்கப்புறம் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நேற்று ராகுல் காந்தி மோடி அவர்கள் வந்திருந்தாங்க, அதை பற்றி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்தோம்னா ஸோ பட்ஜெட் செஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, 16, 17, 18 3 நாள் முடிஞ்சிருச்சு. ஸோ
இரு அவைகளும் வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழைக்கால கூட்டத்தொடர் தான் இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவங்க கொண்டு வந்திருக்கிற மசோதா, ஐ மீன் அந்த நிறைவேறிய மசோதாக்கள் பார்த்திங்கன்னா அந்த 3ஆம் பாலினத்தவர் மசோதா அதை பார்த்துருந்தோம் இல்லையா. அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஐ மீன் ஒரு மெடிக்கல் கமிட்டி அனலைஸ் பண்ணி தான் அவங்க டிரான்ஸ்ஜெண்டர்னு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மசோதா நிறைவேறியிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆந்திரா வந்து மறுசீரமைப்பு மசோதா 2026 அமராவதியை வந்து கேபிட்டலாக இது பண்ணணும், அது ஒரே தலைநகரம் அமராவதி, அந்த மசோதா நிறைவேறியிருக்கு. இங்கேயே நிறைவேறியிருக்கு, நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அது ஃபஸ்ட்டு சட்டசபையில் நிறைவேறிச்சு, சட்டப்பேரவை முடிஞ்சு ஏதாச்சும் ஒரு அவையில் வந்து நிறைவேறணும், அதுக்கு இந்த எம்பிக்கள் வாக்கெடுக்கணும், அதுவும் இதுவாக இருக்குது சரியா, சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகே, நெக்ஸ்ட் வந்தோன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏர்போஸ் நீரிணையை மீண்டும் மூடியது ஈரான், அமெரிக்காவின் தொடரும் கடல் வழி முற்றுகைக்கு பதிலடி. ஸோ இது இன்னும் போயிட்டுருக்கு. இப்போ தான் 10 நாள் சீஸ்ஃபயர் சொல்லியிருந்தாங்க. பட் அகைன் வந்து ஏர்போஸ் நீரிணையை தற்காலிகமாக இவங்க மூடியிருக்காங்க ஈரான். இதுக்கு வந்து எல்லோரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் மூடுறதுன்னு கேட்டதுக்கு அமெரிக்கா வந்து கடல் வழி முற்றுகை பண்ணிகிட்ருக்காங்க எங்களை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பார்ப்போம் இப்போதைக்கு என்ன ஆகுதுன்னு. சரி, அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்பில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.